என் இனிய வலைதள பிரியர்களுக்கு எத்தனையோ தலைப்புகளில் நான் உங்களுடன் பகிர்ந்து வந்துள்ளேன். அதில் முக்கியமாக போதை வஸ்துக்களை பற்றியே அதிகமாய் இளைஞர்களுக்கு சொல்லி வருகிறேன். அந்த வகையில் இந்த கவிதையும் அதை சேர்ந்ததுதான். இதன் தலைப்பு முடிவில் மரணத்தையே கொடுக்கும். நான் சொல்லும்போதே உங்களுக்கு தெரியும் முடிவில் எது மரணத்தை கொடுக்கும் என்பது. அதையே வலியுறுத்தி சொல்வதில் என் கடமையாய் நினைத்து இக்கவிதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். தலைப்பு முடிவில் மரணத்தையே கொடுக்கும். இலக்கு இல்லாத இளமை அது எப்படி படைக்கும் புதுமை. இளைஞனே, இலக்கு இல்லாத இளமை அது எப்படி படைக்கும் புதுமை. அது தேடுவது மதுவை, இது என்ன கொடுமை. அந்த இளமையின் வேகம் தாகம் தேடுவது மதுவை, இது என்ன கொடுமை. மதுவால் தள்ளாடுகிறது உன் இளமை, எங்கேடா போனது உனது வலிமை. இளைஞனை, மதுவால் தள்ளாடுகிறது உன் இளமை, எங்கேடா போனது உனது வலிமை. வலிமையை உறிஞ்சிவிட்டது மது, உனது வலியையும் மாற்றிவிட்டது இது. உனது வலிமையையும் உறிஞ்சிவிட்டது மது, உனது வாழ்வின் வலியையும் மாற்றிவிட்டது இது. சதா மதுவின் சிந்தனை, இதுவாடா உன் இளமையின் சாதனை. இளைஞனே, சதா மதுவின் சிந்தனை, இதுவாடா உன் இளமையின் சாதனை. இதை நினைத்தால் எத்தனை வேதனை, எப்போது மாறும் மதுவின் சிந்தனை. இதை நினைத்தால் எத்தனை வேதனை, எப்போது மாறும் மதுவின் சிந்தனை. நான் செய்யும் போதனைகள் யாவும் உங்களுக்கு சோதனையாய் தோணும். நான் செய்யும் போதனைகள் யாவும் உங்களுக்கு சோதனையாய் தோணும். முதலில் நீ மதுவின் பிடியில், முடிவில் விழுவாய் மரணத்தின் மடியில். முதலில் நீ மரணத்தின் பிடியில், முடிவில் விழுவாய் மரணத்தின் மடியில். மது தேகத்தை உருக்குலைக்கும், அது படிப்படியாய் நல்ல சிந்தனைகளையும் சிதைக்கும். மது தேகத்தை உருக்குலைக்கும், அது படிப்படியாய் நல்ல சிந்தனைகளையும் சிதைக்கும். கருணை சிந்தனைகளை கலைக்கும், மது முடிவில் மரணத்தையே கொடுக்கும். கருணை சிந்தனைகளை கலைக்கும், அது முடிவில் மரணத்தையே கொடுக்கும். இளைஞனே, மரணத்தை சுலபமாக நினைத்து விடாதீர்கள். இன்று மதுவால் மருத்துவமனைகளில், மனநல காப்பங்களில் உயிருக்காக மரணத்தோடு போராடி கொண்டிருக்கும் நிறைய இளைஞர்கள், மனிதர்கள், நடுத்தர வர்க்கத்தினர்களை நான் நிறைய பார்க்கிறேன். அந்த பட்டியலில் நீங்களும் இணைந்துவிட வேண்டாம். அனுபவம் என்பது பார்த்து பட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது. அதை நான் கண்கூட பார்த்ததால்தான் இந்த இளைஞர்களுக்கு மதுவின் தீமைகளை அடிக்கடி சொல்லி வருகிறேன். உங்களிடம் இருக்கும் வலிமை அந்த குறிப்பிட்ட வயதிற்கு மேல் இருக்கப் போவதில்லை என்பதை மறந்து விடாதீர்கள்.
உங்களிடம் இருக்கும் வலிமை அதை உங்களை விட்டு கடப்பதற்குள் உங்களுக்கான கடமைகளை, உங்களில் உள்ள திறமைகளை அரங்கேற்றி கொள்ளுங்கள் என்பதையே வலியுறுத்தி வருகிறேன், தொடர்ந்து வலியுறுத்துவேன் என இக்கவிதையின் மூலம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.